திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனை கடத்திச் செல்ல முயன்றதாக வடமாநில நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பட்டப்பகலில் பள்ளி சிறுவனை அச்சுறுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? பள்ளிக்கூடத்திற்கு சென்ற சிறுவனை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்துச் சென்ற கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வள்ளி நகரைச் சேர்ந்த தம்பதியின் மகன் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். திங்கட்கிழமை காலை பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்ட சிறுவன் நின்று கொண்டிருந்த போது ஏரியாவிற்குள் நுழைந்த வடமாநில நபர் மாணவரின் கையை பிடித்து தரதரவென இழுத்துச் செல்ல முயன்றுள்ளார். அதில் அதிர்ச்சியடைந்த சிறுவன் காதறி கூச்சலிட்டுள்ளார். அந்த சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த பொதுமக்கள் சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில நபரை சுற்றி வளைத்து சிறுவனை மீட்டனர். கூட்டத்தை பார்த்ததும் நிம்மதியடைந்த சிறுவன் தனக்கு நேர்ந்தது குறித்து கூறி கண்ணீர் விட்டுள்ளார். அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்தனர். பின்னர் தகவல் கிடைத்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சிக்கிய நபரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில் பிடிபட்டவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கனு சர்க்கார் என்பது தெரியவர போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் சிறுவனை கடத்த முயன்றதாக வடமாநில இளைஞர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பழனியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.